அனைவருக்கும் ஆன்மீக அன்பு வணக்கம். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய சிந்தனையாக சிகரம் தொட்ட இரக்கம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம். அன்பர்களே, நிலைபெறும் இரக்கம் நீங்கில் என் உயிரும் நீங்கும் என்கிறார் வள்ளற்பெருமான். தன் உயிரையே உயிர் இரக்கம் என்கிறார். இரக்கமும் உயிரும் ஒன்றுதான் என்கிறார். உச்சம் தட்ட இரக்கமான வரிகள் சிலவற்றை இங்கே பார்ப்போம். அன்பர்களே, எளியவர்களை வலியவர்கள் அடித்த போது மனம் கலங்கினார். அதேபோல் பிறரது வீட்டில் கொள்ளை நடந்த போது மனம் கொதித்தார். பசுக்களும் கன்று குட்டிகளும் கதறி கத்தும் போது பயந்தார். இளைத்து எழும்பான மாடுகளையும் விலங்குகளையும் கண்டபோது உள்ளம் துடிதுடித்தார். உயிர் பலியிடும் சிறிய வெங்கோயில்களை கண்டபோது மனம் கலங்கினார். வாடிய வயிறை கண்டபோது அவரின் ஊன் வாடியது, உயிர் வாடியது, உள்ளமும் வாடியது. நெடுநாள் பசியோடு வருபவர்களை கண்டு உளம் துடிதுடித்துள்ளார். இறந்தவர்களுக்காக உறவினர்களின் அழுகுரல் கேட்டபோது நடுநடுங்கி இருக்கிறார். காக்கை, பருந்து, பல்லி, கூகை இவற்றின் உரத்த குரல்களை கேட்டபோது இவைகள் என்ன துன்பம் அடைந்தனவோ என்று கலங்கினார். மலைகள், தூண்டில்கள், கன்னி வகைகளை கண்டபோது உள்ளம் நடுநடுங்கினார். பெருமானின் மனுமுறை கண்ட வாசகம் உச்சம் தட்ட உயிர் இரக்கமாகும். இதிலே கன்றை இழந்த பசுவும் கன்றின் இறப்பும், இதனால் மனுநீதி சோழனின் உள்ள பாங்கும் நீதி வழங்கிய திறமும் இரக்கத்தின் உச்சமாகும். இன்னும் நிறைய கருத்துக்கள் பெருமானின் பிள்ளை பெருவிண்ணப்பத்தை பயின்று தெளிவடைய கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனவே அன்பர்களே, வேண்டாம் கொலை, வேண்டவே வேண்டாம் மாமிசம். இவைகள் கர்மாவை பெருக்கிக் கொண்டே போகும். உண்மையான வேதங்கள், ஆகமங்கள் அதனை வெறுக்கிறது. நம் மெய்ஞானிகளும் அதனையே வலியுறுத்தி பேசுகிறார்கள். உண்ணாமை வேண்டும் புலால் பிரீதி ஒன்றின் புண் அது உணர்வார் பெறின் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்து வீடு வருவோம். அன்பர்களே, வாருங்கள் வாருங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.